ஆயிரம் வேலை பார்க்குற ஹீரோ பொய்யை தவிர எதுவுமே பேச மாட்டாரு. ஜெயிக்கிறதுக்காக எந்த விதமான பொய்யும் சொல்றதுனால அவர் ரொம்ப பிஸியா இருப்பாரு. ஹீரோக்கு அவர் பையனை ரொம்ப பிடிக்கும். ஆனா வேலை காரணமா அவ்வளவா வந்து பார்க்க மாட்டாரு. இதனாலேயே டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் பர்த்டே அன்னைக்கு அவங்க பையனை கூட்டிட்டு வந்து ஆபீஸ்ல விஷ் பண்ண அவங்க பையனு கூட கிஃப்ட் வாங்கல. ஆனா அசிஸ்டன்ட் வாங்கின கிஃப்ட்டை கொடுத்து சமாளிச்சு அனுப்ப பர்த்டே கேக் வெட்ட வந்துருங்கன்னு சொல்லியும் ஹீரோ அங்க போகல. கேக் கட் பண்ணும்போது ஹீரோவோட பையன் ஹீரோ நாளைக்கு போய் சொல்லக்கூடாதுன்னு விஷ் பண்றான். அடுத்த நாள் எந்திரிச்சதும் ஒரு லேடி கிட்ட சொல்லி அடி வாங்கிட்டு கோர்ட்டுக்கு போக ஹஸ்பண்ட் கல்யாணம் முடிக்கும் போது ஜீவனாம்சம் தரமாட்டேன்னு கல்யாணம் பண்ணதை சொல்லி இப்ப வேணும்னு கேட்க அவங்க வேறவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. கேஸ பொய் சொல்லி எப்படியாவது ஈஸியா ஜெயிச்சிருப்பாரு. அடிப்பட்ட மாதிரி நிக்க ஜட்ஜ் உங்களுக்கு ரெஸ்ட் வேணுமான்னு அவர் வாய் வேணான்னு உண்மையை சொல்லுது. ஆனா அவங்க கிளைண்ட் 17 வயசுல ஜீவனாம்சம் வேணான்னு சைன் பண்ணதை சொல்லி செல்லாதுன்னு உண்மையை சொல்லி ஜெயிக்க ஒய்ஃப் கால் பண்ணி நீங்க ரொம்ப பொய் சொல்றதுனால நாங்க வெளிநாட்டுக்கு பையனோட பறந்தடிச்சு போய் பிளைட்டையே நிப்பாட்டிடுறாரு. ஆனா கொஞ்சம் அடிபட்டுறது. உங்க பையன்கிட்டையும் ஒய்ஃப் கிட்டையும் நான் முன்ன மாதிரி இல்ல, இனிமே உங்ககிட்ட மட்டுமாவது பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லி படுத்த அடுத்த வருஷம் அந்த பையனோட கேக் வெட்டிங்க்கு எல்லாரும் ஃபேமிலியா சந்தோஷமா இருக்காங்க.